கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலுமே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்தமும் நம்மை நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். அனுதினமும் நம்மை நடத்துகிறார். தினமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷிக்கிறார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில் கூட கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஒருவேளை தேசத்திலே பஞ்சம் இருக்கலாம், அல்லது குடும்பங்களிலே தரித்திர நிலைமைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தரித்திர நிலைமைகளே, வறட்சியான காலங்களை அவர் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிறார். செழிப்புள்ள ஒரு தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நித்தமும் நம்மை நடத்துகிறார் என்றால், அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பசியுள்ள நபர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்கும்போது, சிறுமையான ஜனங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது, நன்மை செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளான காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்தகார காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்தை போலாகும். மத்தியான வெளிச்சத்தை போல, பட்ட பகலை போல இருக்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு வறட்சியான காரியங்களும் வராது. நம்முடைய வாழ்க்கையை அவர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய குடும்பம் செழித்துவோங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் பூக்களும் காய்களும் கனிகளுமாய் நிறைந்த மரத்தை போல நம்முடைய குடும்பம் செழித்துவோங்க. பிரியமானவர்களே, வற்றாத நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எப்பொழுதுமே நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருக்கும். அது ஒருவேளை வறட்சியான காலங்கள் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது, எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ, பஞ்ச காலத்திலே அவர் விதைத்தாலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். நித்தமும் நம்மை நடத்துவார். வறட்சியான காலங்களிலுமே நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவார். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில எந்த நோய்களோ பலவீனங்களோ வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம். சிறுமையானவர்களுக்கு உதவி செய்வோம். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. பசி உள்ள ஆத்மாவுக்கு நாம் உதவி செய்யும் போது, சிறுமைப்பட்ட ஆத்மாவை நாம் திருப்தி ஆக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சத்துருவின் கிரியைகளோ போராட்டங்களோ நம்முடைய வாழ்க்கையில வராது. நன்மை செய்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலுமே உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேலையிலுமே உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க. ஜீவனை பார்க்கிலும் இது கிருபை நல்லது என்று வசனம் சொல்கிறது. உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. காத்திருக்கும் போது புது கிருபைகளை, புது நன்மைகளை, புது ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். உடைய கிருபைகளை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உடைய சமூகத்திலே காத்திருந்து வல்லமையை தரித்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஓட எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, நம்முடைய வல்லமை தாங்கப்பா. ரிபா கபாரா ஷேக்கில் எதினமா ஹாதரபா ரியா கபோர சந்த ரதன ஹாதரபலா. என் தேவன் அற்புதத்தை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வேலை காரியங்களுக்காக செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. வேலை செய்ய நல்ல பலனை கொடுங்க, சத்துத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எந்த பலவீனங்களோ நோய்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைங்க. உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் கிருபை உள்ளவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கிருபையாய் இருந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி சுகமாக்குங்கப்பா. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோமப்பா. பலனை கொடுங்க, சத்தத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.